32 ஆண்டு கால மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னுடைய அரசியல் பயணத்தை என் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் தன்னுடைய மகன் துரைக்காக தலைவர் துரோகம் செய்ததை போன்று எனக்கு மல்லை சத்யா துரோகம் செய்து விட்டார் என்று ஒரு மிகப்பெரிய கொடும்பழியை சுமத்தி என்னுடைய பொது வாழ்க்கையை களங்கப்படுத்தி விட்டார். அதோடு மட்டுமல்லாமல் இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட 1994 துவங்கி இன்று வரையிலும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவருக்கு தோள் கொடுத்து துணை நின்ற ஆக சிறந்த தமிழ் கூறும் நல்லுலகின் ஆளுமைகள், தனி ஆற்றல் பெற்ற மிக பெரும் சாதனையாளர்கள் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் அவர்கள் துரோகப்பழியை சொல்லி நீக்கி வைக்கப்பட்டார்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவாளர்கள் கட்சியினுடைய கொடிய அதுக்கப்புறம் படங்கள்லாம் நீக்கிட்டு வராங்க. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றத்தை பொறுத்தவரையிலும் வைகர இருட்டையும் செங்கது நகைப்பையும் இணைத்து காட்டுகின்ற முப்பரிமாணம் கொண்ட இருவண்ணம் கொடியை தமிழ்நாட்டின் வீதிகளில் உயர்த்திய பெருமை எங்களுக்கு உண்டு. தலைவர் வைகோ அவர்களுக்கு அடுத்து தமிழ்நாடு முழுவதும் அந்த கொடியை உயர்த்தியவன் நான். அருகாமையில் இருக்கின்ற அண்ணன் ஊனை பார்த்திபன் அவர்கள் காட்டாங்குளத்தூர் ஏற்றிய கொடியை அவருடைய மகன் துரை கொடியை இவரிடம் அகற்ற சொன்னபோது அவரை எதிர்த்து அகற்ற முடியாது என்று சொன்ன காரணத்தினால்தான், என் சொல்லை நீ ஏற்க மறுத்த காரணத்தினால் கட்சி விட்டு நீக்கிவிட்டு அந்த கொடி கம்பத்தை இடித்து தரமட்டமாக்கியது துரை என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். துரைதான் முதலாக இதை நகர்த்தியவர். துரைதான் முதலாக மறுமலர்ச்சி திமுகவுடைய கொடியை கம்பத்தை இடித்து தள்ளியவர். எனவே அவர் இந்த வேலையை செய்துவிட்டு இப்போது எங்கள் மீது வழக்குகளை கொடுப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. துரைக்கும் மறுமலர்ச்சி திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் என்பதை தான் நாங்கள் கேட்க விரும்புகிறோம். தொண்டர்கள் தலைவர் வைகோ அவர்களை இதயத்தில் வைத்து நேசிக்கின்றார்கள். எங்களுடைய இதயத்தில் வைத்து தலைவரை பூஜிக்கின்றோம். ஆனால் ஒரு இயக்கத்திலிருந்து விலகுகின்ற போது அந்த கொடியை அவர்கள் வாகனத்திலிருந்து கழட்டி வைக்கிறார். அந்த இயக்கத்திலிருந்து நாங்கள் விலகுகிறோம். நீங்கள் சொன்னது ஒரு மிகப்பெரிய அபாண்டமான குற்றச்சாட்டு. 32 ஆண்டு காலம் பணியாற்றிய ஒரு உண்மை தொண்டனுக்கே இந்த நிலைமை என்று சொன்னால் எங்களுக்கெல்லாம் என்ன என்பதுதான் அவர்களுடைய எண்ணக்குமுறலாக இருக்கிறது. எனவே எங்களுக்கு அது உடன்பாடு இல்லாவிட்டாலும் தோழர்கள் அதை தங்களுடைய கோபத்தின் வெளிப்பாடாக அதை செய்திருக்கிறார்கள்.